ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான த வேர்ட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ இந்த திரைப்படம் வந்து சன் நெக்ஸ்ட்ல வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத டீடைலா பார்க்கலாம். இதுல கதைய பொறுத்த அளவுக்கு நம்ம ஆக்ட்ரஸ் சுகாசினி வந்து இந்த படத்துல அமெரிக்கால வாழும் ஒரு இந்திய பெண்ணா வராங்க. இவங்களுக்கு அமெரிக்கால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மதிப்பெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தம்னு யாரும் கிடையாது. இருந்த ஹஸ்பண்டும் இறந்து போனதுனால இப்ப தனியா தான் வாழ்றாங்க. இப்படிப்பட்ட நம்ம சுகாசினியோட லைஃப்ல வந்து செகண்ட் ஹீரோயினா வரக்கூடிய நம்ம ஸ்ருதி ஹரிஹரன் என்று ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அம்மா பொண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சுகாசினியும் அவங்களோட சொத்துல ஒரு பெரிய பங்க வந்து ஸ்ருதி ஹரிஹரன் மேல எழுதி வச்ச சில நாட்கள்லயே இறந்து போனதுனால சொத்துக்காக இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போகுது. அண்ட் இந்த கேஸ்ல யாரு குற்றவாளி, சுகாசினியா யாரு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பக்காவான கோர்ட்ரூம் த்ரில்லருங்க. அண்ட் படம் வந்து பேருக்கு தான் தமிழ் திரைப்படமா இருந்தாலும் இந்த படத்துல பேசிக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அதுலயுமே அந்த கோர்ட் ரூம்ல வரக்கூடிய முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் ஓடும். அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் படத்தோட 3 ஃபீமேல் கேரக்டர்ஸுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் கோட்டை விட்டுட்டாங்க. என்னதான் செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்திருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதே இவரு தான் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வருது. அந்த நபர் தான் கொலை பண்ணிருக்கிறதுனால அது பெருசா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே ஒர்க் ஆகல. மொத்தத்துல ஒரு சுமாரான ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர் டிராமா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக ட்ரை பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.